அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் அப்படின்னா அது இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுநருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலுமே 95% மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஒரு வழியாக அதற்கான அப்டேட்டுமே வந்தாச்சு. ரிசல்ட்டுக்கான அப்டேட் நமக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் டிஆர்பி சைட்லேருந்து நமக்கு அஃபிஷியலாகவே அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்று முதல் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த மார்ச் மாதத்துக்குள்ளேயே அனைவருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிரும். இந்த மார்ச் மாதத்திலேயே அனைவருக்குமே ஜாப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் நமக்கு டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது? ஸோ டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, இல்லை பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் செலக்டான அனைவருக்குமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் சென்ட் பண்ண போகிறாங்களா, அதை நம்ம பார்த்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஸோ இதை பற்றினா முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது. அது என்னென்னா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நேர்மையான முறையில் தான் நடத்தியிருக்கிறாங்களா? ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் மார்க்கை நேர்காணலுக்கு எவ்வளவு போட்டிருக்கிறாங்க, நம்முடைய டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? எவ்வளோ மார்க்கில் நான் ரிஜெக்ட் ஆகியிருக்கேன், ஸோ அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ மார்க்கில் செலக்ட் ஆகியிருக்கிறேன், என் கூட எவ்வளோ பேர் போட்டி போட்டிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்கே நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்? அதை பற்றின அப்டேட் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விற்பனையாளருக்கும் சரி கட்டுநருக்கும் சரி இந்த 2 போஸ்டிங்க்கும் சரி என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலைன்றது எனக்கு கிடைக்கும், ஸோ அப்படின்ற கட் ஆஃப் மார்க் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற சந்தேகமே என்னென்னா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா கன்ஃபார்மாக சொல்லிவிடுங்க, நான் வேறு வேலை ட்ரை பண்ணணும், ஏன்னா இந்த வேலையை மட்டும் தான் நான் நம்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதற்கான அப்டேட் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மெயினாக கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வேலையை காசு கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, ஸோ இதெல்லாம் உண்மையா பொய்யா? ஸோ அதை பற்றின அப்டேட் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பிரதர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக நம்ம பார்க்க போகிறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்று முதல் எப்படி நம்ம டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது, டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி மெயினாக பார்க்க போகிறோம். எஸ்எம்எஸ்லையும் மெயிலையும் யார் யாருக்கெல்லாம் வெளியிட போகிறாங்க அப்படின்றத பற்றியும் வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலில் பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக யாருமே கொடுக்க மாட்டாங்க, இந்த அப்டேட்லாம் டெய்லியும் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நமது சேனலில் டெய்லியும் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த அப்டேட் கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் நம்முடைய வேலை, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன ஏதுன்றதை என்ன அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை நேர்காணலானது விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் நடத்தி முடிச்சுட்டாங்களா முடியலையா, என்ன ரீசனால் இவ்வளோ டிலே ஆகுது, இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அனைத்து மாவட்டத்திற்கும் நேர்காணலானது சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போது இதற்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ நாள் டிலே பண்ணிட்டாங்க அப்படின்றத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இப்போது இதுக்கு முன்னாடி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்க அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்க வெறும் கம்மியான வேக்கன்சி இருக்கும், ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுவே ஒரு டாஸ்க்காக இருந்தது மெரிட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த தடவை 2024 to 2025க்கான நோட்டிஃபிகேஷனில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா,
3200 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. இந்த 3000 வேக்கன்சிக்குமே கிட்டத்தட்ட 5,00,000த்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா மெரிட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப லேட் ஆகிருச்சு. அதே மாதிரி சில டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதுனாலையும் இவ்வளோ நாள் டிலே ஆச்சு. சரிங்களா? ஸோ இந்த ரீசனால் தான் இவ்வளோ நாள் டிலே பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஒரு வழியாக அதற்கான அப்டேட்டுமே கிடைச்சாச்சு. என்னென்னா இப்போது வரைக்கும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அனைவருக்குமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் இன்று முதலே செலக்ட் ஆனவங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடி ஆகிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இந்த அப்டேட் எல்லாமே நமக்கு டிஆர்பி சைட்லேருந்து தான் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ அதனால் யாருமே பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? இது ஃபேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டிஆர்பி சைட்லேருந்து கொடுத்துருக்க அப்டேட் தான். அதே மாதிரி எஸ்எம்எஸும் மெயிலையும் இது வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு தான். அப்ளை பண்ணும்போது நம்ம மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் ஆக்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? அப்ளை பண்ணும்போது நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு ஓடிபி வர வச்சு வெரிஃபை பண்ணோம் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் ரிசல்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எஸ்எம்எஸ்லேயே வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஒரு ப்ரௌசர் போய்ட்டு உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசருக்கு போய்ட்டு நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர். சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு தனித்தனியாக வந்து வரும். ஏன்னா வந்து இப்போ எனக்கு வந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்த லிங்க்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிங்க்கு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்களுடைய லிங்க் தான் வருமே தவிர்த்து எல்லோரும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் இதை வந்து தெளிவாக தெரிஞ்சாச்சு இல்லையா? இது இன்று முதல் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாராருக்கெல்லாம் இன்று முதல் எந்த நேரத்தில் ஒரு 1 மணிக்கு வரலாம், இல்லை ஈவினிங் வரலாம், இல்லை நைட்டு வந்து 10 மணிக்குள்ளே வரலாம். ஸோ எப்போ வேணுனாலும் வரலாம். ஏன்னா வந்து உங்களுடைய நெட்வொர்க்கை பொறுத்து இருக்கும், மாறும் அது. ஸோ அதை வந்து பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ வந்த உடனே எனக்கும் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த ரேஷன் கடை வேலைக்கு வந்து என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலைன்றது நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 90% இருக்கணும். அதுக்கு மேலே 95, 97 இந்த கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குன்றது வாய்ப்புகளே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் வெறும் 3000 வேக்கன்சிக்கு 5,00,000த்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 5,00,000 பேர் கூடயும் போட்டி போடணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அதிகமான பர்சன்டேஜ் இருக்கணும், அதிகமான கட் ஆஃப் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு மினிமமே 90 கட் ஆஃப் இருக்கணும். அதற்கு மேலே 95, 97 இந்த இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலைன்றது உறுதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்ததான் இந்த மெயினாக எல்லாருமே காமனாக எல்லா கமெண்ட்லேயும் இந்த கேள்வி இருக்குது. என்னென்னா இந்த வேலையை ரேஷன் கடை வேலையை வந்து காசு கொடுத்து வாங்கிடுறாங்களாமே. ஸோ அது உண்மையா பொய்யா பிரதர்? கொஞ்சம் ரியாலிட்டியாக சொல்லிவிடுங்க. ஏன்னா ஓப்பன் டாக்காக சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்தில் வந்து 50 வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 வேக்கன்சியில் 30 வேக்கன்சி எப்படி பார்த்தாலும் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? மீதி இருக்கிற 20 வேக்கன்சி தான் இந்த மெரிட் லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த டாப் மார்க் வரவங்க, டாப் பர்சன்டேஜ் வரவங்க, இவங்களாம் அந்த 20 போஸ்டிங்கே போட்டி போடணும். ஸோ ஏன்னா காசு கொடுத்து வாங்கிடுறதும் உண்மை தான், மெரிட் போடுறதும் உண்மை தான். ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? இதை மாற்றவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட், ரேஷன் ரிசல்ட் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.